திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 9. யானை விழுந்து விட்டது என்று ராஜேந்திரரோ பழுவேட்டரையரோ வந்தியத்தேவரோ நொந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய எண்ணம் என்பதை மறுபடியும் தெள்ளத் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். சக்கரவர்த்தி எழுந்தார். தலைக்கொலியின் அருகே போய் மெல்ல அணைத்து கொண்டார். மிக அற்புதமான உபசரிப்பு உங்களோடு இருந்தது. பெரிய புத்துணர்ச்சி. பரஞ்சோதி வந்துவிட்டான். கவலை வேண்டாம். வீடு கட்டி கொள்வதிலிருந்து எல்லா உதவிகளையும் சாவூர் பரஞ்சோதி பார்த்து பார்த்து செய்வான். பரஞ்சோதி எங்கே? மன்னர் கண்களால் கூட்டத்தை துழாவினார். தொலைதூரம் நின்றிருந்த பரஞ்சோதி மெல்ல அருகே வந்து வணங்கினான். சொன்னபடி செய்ய முடியவில்லை அல்லவா? கட்டையான குரலில் பரஞ்சோதியை பார்த்து மன்னர் கேட்டார். பரஞ்சோதி தலை குனிந்து கொண்டான். அவனை சாதாரணமான ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அவன் சேர தேசத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவன். சேரதேசம் முழுவதும் சுற்றியவன். உத்தம சோழன் காலத்தில் ரவிதாசனின் மகனாக இருந்து பலவேறு போகங்களை அனுபவித்தவன். அந்த போகங்களை மறுபடி பெறுவதற்கே தன் பிள்ளைகளுக்கு வாங்கி தருவதற்கென்றே வாழ்க்கை என்று சத்தியம் செய்திருக்கின்றான். அவனது வலை எலி எளிதில் அவனை பிடிக்க முடியாது. பசித்தால் மறுபடியும் இந்த பக்கம் வரும். அது வரும் என்று காத்திரு. என் கையால் தான் அது ஆப்படும். அது மதுரையை நோக்கி போயிருக்கும் என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன். அந்த குண்டரை கண்டுபிடிப்பது என்னுடைய பொறுப்பு. நீ இந்த பெண்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வா. அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நம் கருவூலத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டாம். பழுவேட்டரையரே, நாம் இப்பொழுது பேசிய அத்தனை விஷயங்களும் உடனடியாக நிறைவேற்றுகின்றனவா என்று பாருங்கள். உச்சி பொழுதிற்கு அரண்மனைக்கு வந்து சேருங்கள். அரச சபையில் பேசுவோம். சக்கரவர்த்தி விருட்டென்று எழுந்தார். தலைக்கோழிகளின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். சில பெண்களை கன்னத்தை வருடினார். எழுந்து வெளியே வந்தார். குதிரை ஏறினார். மெய்க்காவல் படை சூழ சிறு முரசு முழங்க எக்காலம் ஊதப்பட அவர் ஊர்வலமாக அரண்மனை நோக்கி போனார். தெற்கு அலங்கம் தாண்டி மேல் மாட வீதி தாண்டி அரண்மனைக்கு திரும்புகையில் சட்டென்றிற்கு அவருக்கு நவகண்டம் கொடுத்த வீரனின் நடுக்கல் ஞாபகம் வந்தது. தயங்கி நின்றார். அந்த இடத்திலிருந்து கூட்டத்தை பிளந்து கொண்டு 3 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னே ஒரு அதிகாரியும் வந்தார். அந்த இளைஞனின் கழுத்தில் உள்ள அரளிப்பூ வாடியிருந்தது. அவருடைய கண்கள் கலக்கமாகவும் தூக்கமாகவும் இருந்தன. மற்ற இளைஞர்கள் பயந்து நடுங்கியபடி கைகூப்பி அரசரை பார்த்தார்கள். குதிரையில் இருந்தபடியே அந்த சிறுவனை அருகே அழைத்தார். இது தவறு. இதை செய்ய வேண்டாம். சோழ தேசத்திற்கு உன்னை போன்றவர்களின் உழைப்பு தான் தேவைப்படுகிறது. நீயும் உன் 2 நண்பர்களும் சேனாதிபதியின் மகனாக அருள்மொழியை சந்தித்து காந்தலூர் சாலைக்கு எப்படி போகுது என்று கேட்டுக்கொண்டு அவர் வழிகாட்டலோடு அரசாங்க கருவூலத்தில் இருந்து ஆளுக்கு 10 பொற்காசுகள் பெற்று குதிரையை வாங்கி போர்க்கருவிகளை பெற்று இங்கிருந்து காந்தலூர் சாலைக்கு புறப்படுங்கள். அங்கு சேர்ந்து 3 வருடம் படித்த பிறகு மறுபடியும் இங்கு வந்து ராஜேந்திர சோழன் மெய்க்காவல் படையில் சேர்ந்து கொள்ளுங்கள். காந்தலூர் சாலை போர்க்கடியில் சேர இதுதான் நல்ல வயது. வீணாக உயிரை இழந்து சோழ தேசத்திற்கு இழுக்கு கற்பிக்காவது. காந்தலூர் சாலை கடிகைக்கு எத்தனை விரைவில் போக முடியுமோ அத்தனை விரைவில் போ. மெல்ல குனிந்து அந்த இளைஞனின் தலையில் கை வைத்தார். 14 வயது நிரம்பிய அவன் உதடு நடுங்க கை கூப்பினான். அவர் கால்களை முத்தமிட்டான். முழங்கால்களை தடவி தலையில் வைத்து கொண்டான். மற்ற இளைஞர்களும் அவ்விதமே செய்தார்கள். சக்கரவர்த்தி நிதானமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு அரண்மனைக்கு போனார். அந்த இளைஞன் எல்லோருமே போய் தனித்து விடப்பட்ட போது மற்ற இளைஞர்களோடு கை கோர்த்து கொண்டார். இப்படிப்பட்ட அரசருக்காக நாம் உயிரை கொடுக்கலாமடா, ஏன் தடுத்து விட்டார்கள் என்று தெரியவில்லை என்று ஆவேசத்தோடு சொன்ன அந்த 3 ஒரு சிறுவனுக்கு புத்தி நிதானத்தில் இருந்தது. இப்பொழுது என்ன கெட்டுவிட்டது? இந்த உயிர் சக்கரவர்த்திக்குத்தானே. வெறும் உயிரை கொடுப்பதை விட இந்த உயிரை வளர்த்து உடம்பை வளர்த்து சகல திறமைகளையும் வந்து அவருக்கிடையே இருந்து காலம் முழுவதும் அவருக்கு பணி செய்து உயிரை கொடுப்பதும் மேலல்லவா? சக்கரவர்த்தி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நாமும் இருக்க வேண்டும். அவன் உறக்கச் சொல்ல மற்ற இருவரும் அவனை தழுவி கொண்டனர். ஒரு அரசனுக்கு ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும் வரை அவனை எந்த எதிரியும் எதுவும் செய்ய முடியாது. அந்த இளைஞர்கள் சேர தேசத்தின் காந்தலூர் சாலை கடிகையில் பயிற்சி பெறப் போகிறார்கள் என்ற செய்தி மெல்ல மெல்ல தஞ்சை முழுவதும் பரவியது. அது மிக முக்கியமான அரசவை கூட்டம் என்று முத்தான பொன்னங்கிக்கு புரிந்துவிட்டது. பெண் யானை ஒன்று இறந்து போயிற்று என்று தெரிந்தது. பஞ்சவன் மாதேவி இடிந்து போய்விட்டாள். கண்மூடி வெகு நேரம் வரை உட்கார்ந்திருந்தாள். யாரிடமாவது இது என்ன, ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கலாமா என்று ஆசைப்பட்டாள். சற்றென்று உடுத்திக்கொண்டு பிரம்மராயரிடம் போக தயாரானாள். ஆனால் உடுத்தி முடித்ததும், வேண்டாம், பிரம்மராயர் சொல்லுகிற சமாதானம் எனக்கு போதாது. கருவூர் தேவர் மட்டுமே இதற்கு சரியான விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் அவர்
விளக்கம் என்னிடம் சொல்ல மாட்டார். இது எப்படியாவது என்னிடம் வரும். யாராவது சொல்வார்கள். அதே சமயம் அரசர் சொல்வது போல இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மனத்தை போட்டு குழப்பிக்கொண்டால் விடிமோட்சமே இருக்காது. பெரும் விஷயங்களுக்கு இடைஞ்சல் வருவது நல்லது. இன்னும் வீரியம் அதிகமாகும். செய்கின்ற உறுதி பலப்படும் என்பது உண்மை. கவலை தரும் விஷயம் யானை இறந்ததல்ல. ஒரு யானையை கூட்டத்திற்கு நடுவே ஏவிவிட முடியும் என்று ஒருவன் திட்டமிட்ட செய்கைதான். அதற்குள் அருள்மொழி நாலா பக்கமும் பறந்து விசாரித்து அந்த குண்டன் சேரதேசு தாந்தனன் ரவிதாசனுடைய மகன் ஒரு இடத்தில் ஒவ்வொரு பெயரை சொல்லி ஏமாற்றியவன். அவனே திருவக்கரைக்கு போய் செம்பியன் மாதேவியை சந்தித்திருக்கவும் கூடும். அங்கிருந்துதான் சோழ தேசம் நோக்கி திரும்பி இருக்க முடியும் என்று விசாரித்து சொல்லியிருக்கிறான். அவனுடைய ஜடைமுடி, திருடிய வாள் எல்லாவற்றையும் எடுத்து சக்கரவர்த்தியிடம் காட்டினான். தஞ்சையிலிருந்து உறையூர் போகும் பாதையில் அவன் நடந்து போனான் என்று சொல்லுகிறார்கள். நடந்து போனால் பிடித்து விடலாமே என்று பழுவேட்டரையர் சொல்ல அருள்மொழி மெல்ல அவரை பார்த்து சிரித்தான். எப்படி சொல்லுகிறீர்கள்? சிறிது தூரம்தான் நடந்து போயிருப்பான். பிறகு வெகு நிச்சயமாக ஒரு குதிரையை சம்பாதிப்பான். அதை விசாரித்து விட முடியாதா? விசாரித்து விட்டேன். திருவள்ளத்தில் ஒரு குதிரை திருடு போயிருக்கிறது. நல்ல ஜாதி குதிரை. வீட்டின் கொல்லைப்புறம் புகுந்து மண் சுவரை உடைத்து ஒரு குதிரை போகும் அளவுக்கு வழி பண்ணி கொண்டு குதிரையை நடித்து அழைத்து கொண்டு போய் வேறு ஒரு வீட்டின் வாசல் வழியாக வெளியேறி வேறு இடத்தில் குதிரையின் சேனத்தை திருடி அந்த சேனத்தை இந்த குதிரைக்கு பூட்டி எடுத்து போயிருக்கின்றான். அடேப்பா, என்ன சாமர்த்தியம்! சேர தேசத்து சாமர்த்தியம்! அந்தன தந்திரம்! பழுவேட்டரையும் கிருஷ்ணன் ராமநாதன் பிரம்மராயரும் சாவூர் பரஞ்சேதியும் இளவரசர் ராஜேந்திரனும் ராஜேந்திரனின் மனைவி வீரமாதேவியின் உடன் பிறந்தவனான மதுராந்தகன் பரகேசரி வேளானும் சக்கரவர்த்தியின் உத்தரவிற்கிணங்க சோழ தேசத்தில் விளைநிலங்களை அறிந்த இன்னொரு சேனாதிபதி குரவன் ராசராசமாராயணம் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவரான கம்பன் மணியனான விக்ரமசிங்க மூவேந்த வேளானும் பெருந்தச்சரான குஞ்சரமல்லனும் அதற்கு அடுத்தவனான நித்திய வினோத பெருந்தச்சனும் அதற்கும் அடுத்தவனான இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சனும் அங்கே குழுமி இருந்தார்கள். மேல் மாடத்தின் நடுக்கூடத்தில் பெரிய பலகையும் அதற்கு முன் இலை போடுவதற்கான சற்று உயரமான பலகையும் இடப்பட்டு அதன் மீது தலைவாழை இலை விரிக்கப்பட்டு இருந்தது. பஞ்சவன் மாதேவியும் பட்ட மகிழ்ச்சியும் இன்னும் ஒரு உள்ளும் வெளியும் போய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்கள். நீர் பரிமாறு என்று உத்தரவிட்டவுடன் சக்கரவர்த்தி ராஜராஜனின் 2 மனைவியர்களும் வேகமாக உணவு பரிமாறினார்கள். குவளைகளில் நீர் சேமித்து ஒவ்வொரு பெரிய பலகையின் மீதும் வைத்தார்கள். ஒருமுறை அகில் புகையை காட்டிவிட்டு போ என்று ஒரு அதிகாரிச்சியிடம் சொல்ல இரும்பு சட்டியில் தணல் கொண்டு வந்து அதில் புகையை காட்டி வேகமாக பின்பக்கம் அதிகாரிச்சி எடுத்து போனாள். மெல்லிய வாசனை கூடம் முழுவதும் பரவியது. கூடத்திலிருந்து புகை வெளியே வந்து தூண்கள் நிரம்பிய கூடத்தை ஒட்டிய மாடத்தில் நுழைந்து அங்கு உட்கார்ந்தும் நின்றபடியும் சக்கரவர்த்தி மற்றவர்களும் பேசிக்கொண்டிருந்தனர்கள். மெய்க்காவல் படையானது விலகி நின்றிருந்தது. சமையல் அறையிலும் அரசியல் குடியிருக்கும் அந்தப்புற பகுதியிலும் காவல் இருந்தது. சாப்பிடுகின்ற அந்த கூடத்தில் 2 காவலர்கள் சுவரோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அரசருக்கு பின்புறம் ஒரு மெய்க்காவல் இருந்தான். இன்னும் 3 பேர் சற்று விலகியிருந்து வேடிக்கை பார்த்தனர். அதே விதமாக ராஜேந்திரனே மெய்க்காவல் படையும் ராஜேந்திரனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர். அந்த மெய்க்காவல் படை அரசருடைய மெய்க்காவல் படைக்கு எதிராக இருந்தது. அரசருடைய மெய்க்காவல் படை கருப்பு நிறத்தில் இருக்க ராஜேந்திரனின் மெய்க்காவல் கத்தரிப்பூ நிறத்தில் சட்டை அணிந்து, ஆனால் எல்லா மெய்க்காவல் வீரர்களும் கருப்பு தலைப்பாகைத்தான் அணிவார்கள். குடிப்பதற்கு ரசம் கொண்டு போய் கொடு என்று கூற இஞ்சி சற்று அதிகமாக விட்ட ரசத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பணிப்பெண் அரசர் இருக்கும் இடத்திற்கு விரைந்தாள். காலி குவளையில் ரசம் ஊற்றி அவரிடம் கொடுத்தாள். மற்றவர்கள் குவளைகளை எடுத்துக்கொள்ள மெல்ல ரசம் பார்த்தாள். ராஜேந்திரனின் மெய்க்காவல் வீரன் குவளையை நீட்ட அதில் ரசம் ஊட்டினர். அதை முகர்ந்து பார்த்துவிட்டு அந்த மெய்க்காவல் வீரன் ராஜேந்திரனுக்கு கொடுத்தான். மறுபடியும் துளிர்க்கிறார்களா? மீண்டும் ஒருமுறை காந்தலூர் சாலை படையெடுத்து போர் வேண்டுமா? வயதான விக்ரமசிங்க மூவேந்த வேளான் உறக்க கத்தினார். இல்லை பெரியவரே. சக்கரவர்த்தி மிக ஆதூரத்துடன் அவர் தோளில் கை வைத்தார். அதெல்லாம் தேவையில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஏதேனும் மறுபடியும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆடுகிறார்கள். இது வெறும் வாள். சிறிது துள்ளி பார்க்கிறது, தானாக அடங்கிவிடும். அவன் அடங்குவது அடங்காதது இருக்கட்டும். நமது காவல் பலவீனமாக இருக்கிறது, அதுதானே முக்கியம். பழுவேட்டரையர் சொல்ல ஆம் என்று சக்கரவர்த்தி தலையசித்தார். குடந்தையில் காவல் பிரம்மராயர் தானே? பழுவேட்டரையர் தொடர்ந்து பேசினார்.
எங்கே 10 நாட்களாக என்னை பார்த்து சீரக்காணாமே என்று பார்த்தேன். வந்துவிட்டதல்லவா கேள்வி? பிரம்மராயர் கோபமாக பழுவேட்டரையரை நோக்கி திரும்பினார். ராஜேந்திர சோழன் அவருடைய கோபத்தை பார்த்து சிரித்தார். கேள்விதானே கேட்கிறார், அதற்கே கோபமா? குற்றம் சுமத்தவில்லையே, குற்றம் சுமத்தினால் என்ன செய்வீர்கள் என்று தொடர்ந்து பேச பிரம்மராயர் ராஜேந்திர சோழனை இப்பொழுது முறைத்தார். ராஜேந்திர சோழன் அந்த முறைப்பை இப்பொழுது அலட்சியம் செய்தார். பிரம்மராயருக்கு அருகே போய் அவர் தொப்பையில் முஷ்டியை மடக்கி மெல்ல குத்தினார். கோபம் மட்டும் வந்தால் போதாது, செயலில் காட்ட வேண்டும். வடக்கு தெற்கு புறம்பாடிகளெல்லாம் பலவீனமாக இருக்கின்றன. அதற்கு காரணம் இளவரசே நீங்கள், நான் அல்ல. மறுபடியும் சண்டையை துவக்காதீர்கள். என்ன இது விவாதம் என்று ஆரம்பித்து ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதுதான் நடக்கிறது. சக்கரவர்த்தி அலுப்பாக பேசினார். இவர் குற்றம் சுமத்தும் பொழுது மௌனமாகத்தானே இருந்தீர்கள் சக்கரவர்த்தி? பிரம்மராயர் சக்கரவர்த்தியை இப்பொழுது குற்றம் சொல்வது போல் பார்த்தார். மூவேந்தர் வேளாளருக்கு இது பிடிக்கவில்லை. பிரம்மராயர் அடிக்கடி அத்துமீறுகிறார். நீங்கள் சக்கரவர்த்தியை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு எந்த பதவியும் யாரும் கொடுத்து விடவில்லை. என்னை குறை சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறேன். பிரம்மராயர் உறக்க பேசினார். பட்டமகிழ்ச்சியும் பஞ்சவன்மாதேவியும் உள்ளுக்குள் இருந்தபடியே இந்த கூச்சலை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் கவனித்து கொண்டனர். சக்கரவர்த்தி மெல்ல நகர்ந்து அந்த இடத்தை தாண்டி போனார். அங்கு காற்று சிலுசிலுவென்று வீசிக்கொண்டு இருந்தது. சக்கரவர்த்தி துணியை இழுத்து போர்த்தி கொண்டார். இதையும் அவர்கள் கவனித்தார்கள். இப்பொழுதெல்லாம் குளிர் தாங்க முடியவில்லை. முணுமுணுப்பாக பஞ்சவன் மாதேவி பட்டமகிழ்ச்சியை பார்த்து சொல்ல பட்டமகிழ்ச்சி கவலையுடன் ஆம் என்று தலையசைத்தாள். இப்பொழுதே பலவீனமாக இருக்கிறார். இன்னும் இந்த கோவில் கட்டி பிடிப்பதற்குள் என்னவெல்லாமா ஆகப் போகிறதோ? பட்டமகிழ்ச்சியும் கவலை தோய்ந்த முகத்துடன் பேசினாள். என்ன காரணம் என்பதை தயவு செய்து சபைக்கு முன் விளக்கி பேசிவிடுங்கள். உள்ளொன்று வைத்த புறம் ஒன்று பேச வேண்டாம். அப்படி பேசுகின்ற வழக்கம் என்னிடம் இல்லை. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இங்கு கொண்டு வந்து 16,000 வீரர்களை இறக்கிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேறு தர வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே போவேன்? 16,000 வீரர்கள் என்னிடம் இருக்கிறார்களா? இல்லையே. நீங்கள் மேல்பாடியிலும் திருவொற்றியூரிலும் காஞ்சிபுரத்திலும் வடக்கு எல்லையை பலப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட சோழ வீரர்களை வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். அங்கு குடித்துவிட்டு அவர்கள் கும்மாளம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இந்த 16,000 வீரர்கள் காவல் காக்க எனக்கு வீரர்கள் இருக்கிறார்களா? 16,000 வீரர்களை கொண்டு வரும் பொழுது சோழ தேசத்தினுடைய தலைநகரான தஞ்சை தாங்குமா என்று ஒரு இளவரசர் சிந்தித்திருக்க வேண்டும். என்னுடைய தவறு எனக்கு புரிந்துவிட்டது. 16,000 வீரர்களை நாளை காலையை கிளம்பி தஞ்சை எல்லையை தாண்டி குழந்தை வழியாக மறுபடியும் திருவொற்றியூர் வந்து விடுவார்கள். சரிதானே? இது வெறும் முரட்டு பேச்சு. என்ன உங்களுக்கு ஆட்களும் வேண்டும், அவர்களுக்கு ஆசையவும் கூடாது என்றால் என்ன அர்த்தம்? இங்கு ஆட்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே இந்த இடத்தை தயார் நிலையில் வைத்திருக்க மாட்டீர்களா? எப்பொழுது எனக்கு சொன்னார்கள்? யார் சொன்னார்கள்? யாருடைய உத்தரவின் பேரில் நீங்கள் ஆட்களை இங்கே அனுப்பினீர்கள்? சக்கரவர்த்தி கேட்டாரா? சக்கரவர்த்தி கேட்டார் என்றால் என்னை கலந்தாலோசிக்காமல் கேட்டிருக்க மாட்டார். நீங்களாக உதவி செய்வது போல் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள். ஆக நான் செய்தது உபதிரவம் என்கிறீர்கள். ராஜேந்திர சோழர் உண்மையிலேயே கோபப்பட்டார். அதை சக்கரவர்த்தி முடிவு செய்து கொள்ளட்டும். எனக்கு சொல்ல விருப்பமில்லை. 16,000 பேர்கள் நாம் வென்று கொண்டு வந்த வீரர்கள், அடிமைகள். எப்படி பதறினேன் என்பது எனக்குத்தான் தெரியும். இதில் 1000 பேர் எங்கேனும் ஆயுதம் எடுத்து தஞ்சை நகரத்துக்குள் புகுந்து பெண்களையும் குழந்தைகளையும் தாக்கத் துவங்கி இருந்தால் என்ன கதியாகி இருக்கும்? பிரம்மராயரே, இந்த உலகத்தில் நீங்கள் மட்டுமே புத்திசாலி என்பது போல் பேசுகிறீர்கள். நான் அனுப்பிய 16,000 வீரர்கள் பக்குவப்பட்டவர்கள். பல்வேறு விதமாக சோதனை செய்துவிட்டு சிவனுக்கு ஒரு கோவில் எழுப்புகிறார்கள். வேலை செய்ய விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள் என்று கங்க தேசத்து ஆட்களையும் ராஷ்டிரகூடர்களையும் சில சாளுக்கிய வீரர்களையும் அனுப்பியிருக்கின்றேன். இதில் பாண்டிய வீரர்கள் குறைவு, சேர வீரர்கள் ஒருவர் கூட இல்லை. உங்களுக்கு விருப்பமில்லை எனில் தஞ்சை போக வேண்டாம் என்று சொல்லி மற்றவர்களை விடுதலை செய்திருக்கின்றேன். இவர்கள் அத்தனை பேரும் விரும்பித்தான் தஞ்சைக்கு வந்திருக்கிறார்கள். சிவனுக்கு கோவில் கட்டப்போகிறோம் என்றதும் அந்த வேலைக்காக வந்தவர்கள். பாண்டியர்களை நான் மிக கவனமாக தேர்ந்தெடுத்தேன். சில சாளுக்கிய வீரர்களை நீ போகக்கூடாது என்று சொல்லி அவனை வேறு பக்கம் திசை திருப்பி விட்டேன். எந்த முன்னறிவிப்பு நான் செய்திருந்தாலும் தஞ்சை இப்படித்தான் வெறும் கால் விரித்து கிடைக்கும். நாங்கள் வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே சொல்லப்பட்டது. ஒரு தட்டோலை கூரை கூட போடவில்லை. ஒரு சமையல் பாத்திரம் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை. வருவோர்கள் வரவேற்பதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யப்படவில்லை. தாக சாந்திக்கு நீர் கூட கொடுக்கவில்லை. அவர்கள் ஆடு மாடுகள் போல புது ஆற்றில் குப்புறப்படுத்து கொண்டு நீர் குடித்தார்கள்.
நல்ல வேளை மழை வந்தது. இந்த குற்றமெல்லாம் நான் சொல்லவில்லை. சொல்லாததால் என் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள் நீங்கள். 4 நாட்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து 16,000 வீரர்கள் விருந்து சோறு சமைப்பதற்கு உண்டான பாத்திரங்களை எங்கிருந்து கொண்டு வருவது என்று தயவுசெய்து எனக்கு சொல். இப்பொழுது தயாராகி கொண்டே இருக்கின்ற இந்த உணவு பாத்திரங்கள் எல்லாம் தஞ்சை அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. அரண்மனையில் எப்பொழுது விருந்து நடந்தாலும் அதற்குண்டான பாத்திரங்களை அடிமை வீரர்களை வைத்து அனுப்பி இருக்கிறோம். நாளை காலை மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய். கொடும்பாளிலிருந்து சிற்றரசர் வருகிறார் என்று சொன்னால், கீழே சாளுக்கியத்திலிருந்து விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த அரண்மனை திண்டாடி போகும். அந்த பாத்திரங்கள் தான் மறுபடியும் அரண்மனைக்கு வரும். 4 நாட்கள் அவகாசம் கூரை செய்யும். சமையல் பாத்திரங்களை தயார் செய்யவும் போதுமான நினைக்கிறீர்களா? 1 மாதமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களே, அப்பொழுது நான் வீரர்களை அனுப்பப் போகிறேன் என்று எனக்கு ஒரு ஓலை அனுப்பி இருக்கக்கூடாதா? இன்று வரை நீங்கள் வீரர்களை அனுப்பும் செய்தி எனக்கு சொல்லப்படவில்லை. நான் தயாரானேன். எனக்கு உங்களிடமிருந்து ஓலை இல்லை. உங்களுக்கு ஓலை அனுப்ப மனமில்லை. பிரம்மராயருக்கு என்ன சொல்வது என்று தான் நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள். உங்கள் தந்தைக்கு நான் சேனாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு நான் பிடிக்காதவனாக போய்விட்டேன். உங்களை நான் அதிகாரம் செய்து விடுவோனோ என்று அஞ்சுகிறீர்கள். நான் உங்கள் தந்தையை சந்திக்க அனுமதி மறுத்து விடுவோனோ என்று பயப்படுகிறீர்கள். அவசியமென்றால் இந்த பிரம்மராயர் எந்த விஷயமும் செய்வான். ஆனால் அநியாயமாக குற்றம் சுமத்தாதீர்கள். சக்கரவர்த்தி சட்டென்று எழுந்தார். எழுந்து போய் பிரம்மராயரை அணைத்து கொண்டார். அவர் தோளில் கை போட்டு கொண்டு போய் மெல்ல நகர்த்தி ராஜேந்திரனிடம் நிற்க வைத்தார். என்ன ராஜேந்திரா, என்ன விளையாட்டு இது? அனுபவத்திலும் அறிவிலும் மிக உயர்ந்த என் நண்பரை ஏன் கோபித்துக் கொள்கிறாய் என்று புரியவில்லை. 4 நாட்கள் அவகாசத்தில் செய்திருக்கின்ற விஷயங்கள் மகத்தானவை. நீ ஏன் அவருக்கு ஓலை அனுப்பவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அனுப்பப்பட்டால் போதும் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு அனுப்பிய ஓலையிலும் திட்டவட்டமாக எப்பொழுது வருவார்கள் என்று தெரிவிக்கவில்லை. வந்தவர்களை ஓரளவு வரவேற்று அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதமாக பேசி அமைதியாகி இருக்கிறார். அவரை இத்தனை கடுமையாக நீ பேசுவது முறையில்லை என்பது என் எண்ணம். நமது பிரச்சினை அந்த 16,000 வீரர்கள் அல்ல. அந்த வீரர்கள் கூடவே சில ஒற்றர்கள் ஓடியிருப்பார்கள். இதை பிரம்மராயரோ மூவேந்த வேளாரோ பழுவேட்டரையரோ நீயோ தடுத்திருக்கவே முடியாது. என்னதான் தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் தஞ்சாவூருக்கு போய் 2 சோழ வீரர்களையாவது கொத்தி கொன்று விட்டு செத்து போகலாம் என்று 4 பேராவது நினைத்திருக்கலாம். அங்கு சக்கரவர்த்தியை சந்தித்து விஷ அம்பை எய்து கொன்று விட்ட பிறகு ஊருக்கு போகலாம் என்று எவரேனும் கூட நினைத்திருக்கலாம். நினைப்பவர்கள் இன்னும் கூட இருக்கலாம். நாம் என்ன செய்ய இந்த ஆபத்தை இப்பொழுது தஞ்சைக்கு உண்டு கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற பொழுது இந்த வீரர்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள். இந்த வீரர்களை வைத்து கொண்டுதான் கல் பாறைகளை தூக்க முடியும். அந்த வீரர்கள் இல்லாமல் நமது வீரர்களை வைத்து கொண்டுதான் கற்பார்களை தூக்க முடியும். அந்த வீரர்கள் இல்லாமல் நமது வீரர்களை வைத்து தூக்குவது என்பது இயலாத காரியம். படையெடுத்து போனதே இப்படிப்பட்ட ஆட்கள் வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்காகவே கங்க தேசமும் சாளுக்கிய தேசமும் பாண்டிய தேசமும் நம்மால் ஜெயிக்கப்பட்டன. ஜெயித்த இடத்திலிருந்து வீரர்களை கொண்டு வந்தால் 2 லாபம் இருக்கின்றது. அங்குள்ள வீரர்கள் இங்கு கொண்டு வந்தால் அந்த இடம் பலவீனப்பட்டுவிடும். மறுபடியும் பலம் பெற பல வருடங்கள் ஆகும். கங்க தேசத்திலிருந்தோ மேலை சாளுக்கியத்திலிருந்தோ ராஷ்டிரகூடத்திலிருந்தோ நமக்கு உடனடியாக எதிர்ப்பு வராது. பாண்டிய தேசத்திலுள்ள பல வீரர்கள் தப்பியோடி ஈழத்தில் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அனாதையாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சில சேர தேசத்தர் மலைகளில் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முழுவதும் அடக்க முடியாத விஷயம் சேர தேசம்தான். அங்கிருந்து கிளம்பிய ஆட்கள் மற்றவர்களை தந்திரமாக தூண்டி விடுவதும் ஆயுத பயிற்சி கொடுப்பதும் செய்தால் அது நமக்கு ஆபத்தாக முடியும். எதையும் உடனடியாக செய்ய இயலாது. குறைந்தபட்சம் 2-3 வருடங்களாவது ஆகும். அதையும் தவிர இங்கு இப்படிப்பட்ட கோவில்கள் கட்ட, பாறைகளை நகர்த்த, எருதுகளை பராமரிக்க, கொண்டு வந்த யானைகளையும் குதிரைகளையும் வழிநடத்த நமக்கு ஆட்கள் தேவை. சாரம் கட்ட சவுக்குகளையும் மரங்களையும் அறுப்பதற்கும் எடுத்து வருவதற்கும் ஆட்கள் தேவை. இங்கு ஆட்கள் அதிகமாவார்கள். நம்முடைய எதிரி தேசத்தில் ஆட்கள் குறைவார்கள். இதுதான் என்னுடைய படையெடுப்பின் முதல் லட்சியம். இந்த ஒரு வழிமுறையில் நாம் எதிரிகளை நமது கோட்டைக்குள்ளேயே விடுகிறோம் என்கின்ற அச்சத்தை நான் உணராமல் இல்லை. நம்முடைய காவல் கெட்டிப்படுமாயின் இந்த ஒரு விஷயமும் சரியாகிவிடும். அவர்களுடைய கோபத்தை குறைக்க ஆட்டம் பாட்டம் நடப்பதோடு நமது வீரர்களையும் எச்சரிக்கையாக வைக்க வேண்டும். இந்த எச்சரிக்கையில் சற்று கவனப்பிசகு வந்துவிட்டது. எச்சரிக்கையாக இருப்பது எப்படி என்று நம் வீரர்களுக்கு புரியவில்லை.
இதோ இந்த யானையை ஏவிட்டவன் தன் மூலம் ஓரளவு படை வீரர்கள் கடைசி ஆளுக்கும் இந்த எச்சரிக்கையின் அவசியம் புரிந்திருக்கும். இரவு காவலுக்கும் பகல் காவலுக்கும் நகர்ப்புறத்து ரோந்துக்கும் இடையராது செயல்பட வேண்டும். எவர் மீதும் சந்தேகம் வந்தால் கூட தடுத்து நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்பது நமது படை வீரர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கு உண்டான பயிற்சிகளையும் தர வேண்டும். ஏன் பிரம்மராயரே முன்னே செய்யவில்லை என்று யாரும் கேட்டுவிட வேண்டாம். முன்னரே செய்யவில்லை என்று எப்படி சொல்லுவது? ராஜேந்திரா, உனக்கு தெரியுமா? நீ இங்கு இருந்திருந்தால் செய்திருப்பாயா? கொட்டியில் வீரர்களை அடைத்து வைப்பது போல் அல்ல இது. கொட்டியில் வீரர்களை வைத்துவிட்டு திசைக்கு 8 வீரர்களை வைத்தால் போதுமானது. இங்கே அப்படி செய்ய முடியாது. அவர்கள் மனம் ஒருமைப்பட்டு இங்கே வேலை செய்தால்தான் இந்த கோவிலை கட்ட முடியும். 7 பனை உயரம், 4 பனை உயரத்திற்கு கல் மேலே போய் அந்த கல் தவறி விழுந்தால் என்ன ஆகும்? தவறி விழட்டும் என்று ஒருவன் கல் தூக்கி போனால் நம் கதி. அவன் மேலிருக்க நாம் கீழிருக்க எந்த நிமிடமும் அவன் கொலைவெறி மிகுந்து கல்லை புரட்டி விட்டு விடலாம். 1 முழம் சதுரமுள்ள ஒரு கல் 1 பனை 4 பனை உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் அது யானையாக இருந்தாலும் விழுந்த க்ஷணத்திலேயே மரணமடைந்து விடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.